கர்த்தர் பெயருள்ளதாக இன்றைய வசனம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவராலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் வேண்டதாக இந்த இயேசு சொல்லும்போது இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க, ஏன்னா பைபிள் எதுவும் சொல்லுது, பரலோகத்துக்கு போகிற பாதை இடுக்கமான பாதை, நரகத்துக்கு போகிற பாதை விசாலமான பாதை. ஏன்னா பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம சில விஷயம் ஒடுக்கி தான் போய் ஆகணும். நரகத்துக்கு போகும்போது எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம். இந்த உலகத்தில் அப்படியே நம்ம 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 போக்கிலே கண்கள் பார்வையில் நடந்து வாழும்போது இந்த உலகத்தில் அப்படியே போயிட்டு இருப்போம். வெள்ளத்தின் மீது அந்த 80 ஆண்டுகள் நம்ம எதுவும் சொல்லுது. ஒரு நாள் முடிஞ்சு போகும்போது நம்முடைய பிரயாணம் முடியறது நரகத்துக்கு தான் ஆயிரும். ஆனால் பைபிளில் இடுக்கமான வாசலே கர்த்தர் சொல்லும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 பாவம் இருக்குது. அந்த பாவம் உலக ரீதியாக நல்லா இன்பமான பாவம் தான். ஆனால் அது எனக்கு பல்லவ ராஜ்யத்துக்கு இது தடையா இருக்கும். ஸோ அத விடுறேன். அப்ப நான் சில விஷயத்த நான் ஒடுக்குகிறேன். வசனத்தின்படி ஒடுக்குறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒடுக்குறேன். அப்படி ஒடுக்கி, ஒடுக்கி போகும்போது, அந்த பாதை தான் பரலோகத்துக்கு கொண்டு போகுமா. எது சொல்லுது. அதான் இடுக்கமான வாசல் வழியா பேசிக்க பிரயாசப்படுங்கள். அது எது சொல்லுது. அதான் வாஞ்சிங்க. அது வாஞ்சிக்கும்போது தான் பரலோகம் வரும். எனக்கு பரலோகம் வேணும். ஆனா எனக்கு ஒடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னா, நம்ம போகின்ற பாதை தவறான பாதையில போயிருவோம். இப்ப முடியும்போது திரும்பி வர முடியாது. நம்ம அடுத்து முடிய இடத்துல அது நரகத்துக்கு எதுவாக இருக்கும். இந்த வேளையில நம்ம நம்முடைய வாழ்க்கையில சில ஒடுக்கங்கள் வேதத்தின்படி, வசனத்தின்படி ஒடுக்கணும். நம்முடைய சுய இச்சையின்படி ஒடுக்கக்கூடாது. நான் இதை செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன்னு நம்ம சொல்லி அது ஒருபோதும் கிடையாது. ஆனா வேதத்தின்படி கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது செய்யக்கூடாது. அப்படி ஓனா நீ ஒடுக்கி கர்த்தருக்குள் வருவீங்கன்னா, இந்த பூமியிலும் தேவன் உங்களை சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்துவார். விசேஷமாக பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு சேர்ப்பார். அநேக ஜனங்களையும் உங்களை ஒரு மாதிரியாக வைத்து அநேக ஜனங்களும் பரலோகத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு பயன்படுத்துவார். அதுக்கு அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.